அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. இது அரசியல் வேட்டை. அதாவதுங்க, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டு போனான். அந்த கதையாக பழமொழி என்னவோ கொச்சையா தான் இருக்குது, ஆனால் அரசியலுக்கு இது செட் ஆகும்ல. ஏன்னா இன்னைக்கு அரசியல் அப்படிதான் இருக்குதுங்க. 2009 காலகட்டத்துல ஈழத்துல போர் நடந்துட்டு இருக்குது. 2012 பாத்தீங்க அப்படின்னா பாமக கட்சியிலிருந்து வெளியில வந்து அப்படியே நம்மளுடைய அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஈழத்துக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள். அண்ணன் வேல்முருகன், அண்ணன் சீமான், இந்த மாதிரி நிறைய பேர் தமிழகத்தில் இருக்காங்க. இவங்க தமிழர்களுக்காக, தமிழ் மொழிக்காக போய் தீ குளிங்கன்னா குளிச்சுடுவாங்க. அந்த மாதிரி தமிழ் தேசியம் அதுதான் அவங்களுடைய உயிர் மூச்சு, கொள்கை, கோட்பாடு எல்லாமே. தமிழ் மொழி, தமிழ் மக்கள், அதுக்காக தான் அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி அர்ப்பணித்தவர் தான் நம்மளுடைய அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அண்ணனை சாதாரணமா நீங்க எடை போடக்கூடாது. அத்தனை போராட்டங்கள் மக்களுக்காக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஈழத்துல 1.5 லட்சம் பேரை கொஞ்சம் குவித்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் அண்ணனால அதை மறக்கவே முடியலங்க. ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அதனாலதான் கடந்த 5 வருட காலங்களாக அண்ணன் டிஎம்கேல கூட்டணியில இருந்தாங்க. இப்ப செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மக்களை கொஞ்சம் குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸும் டிஎம்கே சேர்ந்துதான் 1.5 லட்சம் மக்களை கொஞ்சம் குவித்ததாக வரலாறு. அப்படிதான் வழக்கு, அப்படிதான் விசாரணை இருந்தது, அப்படிதான் விமர்சனம் இருந்தது. பாஜக தமிழ் மக்களை கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றத அண்ணன் சொல்லித்தான் நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேங்க. எனக்கே தெரியல. அப்ப அண்ணனுக்கு வரலாறு யாரும் தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க போல தெரியுது. இல்ல அண்ணன் வரலாறு படிக்கலையான்னு தெரியல. படிக்காம இருக்க மாட்டாங்க. அண்ணன் ரொம்ப திறமைசாலி, அறிவார்ந்த ஒரு நபர் அண்ணன். அதுவும் போக கட்சி ஆரம்பிச்சு 13 வருஷத்துல இந்த 5 வருடங்களாக டிஎம்கேவோட கூட்டணியில் இருந்தாங்க. டிஎம்கே என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு தொகுதி கொடுத்தாங்க. அந்த தொகுதியில அண்ணன் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துல போயிட்டு தமிழ் மக்களுக்காக பேசினாங்க, குரல் கொடுத்தாங்க. நம்ம அதை மறுக்கல. அதாவதுங்க 2009ல 1.5 லட்சம் தமிழ் மக்களை கொஞ்சம் குவித்தது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து. ஆனா பாருங்களேன், தமிழ் தேசியத்தை உயிராக கொண்ட, கொள்கையாக கொண்ட, மூச்சாக கொண்ட அண்ணன் வேல்முருகன் 2021ல இருந்து 25 வரைக்கும் டிஎம்கேவோட தான் கூட்டணியில் இருந்தாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு, அந்த துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு காங்கிரஸ், டிஎம்கே, தமிழக வாழ்வுரிமை கட்சி எல்லாம் ஒன்னா கூட்டணியில தான் இருக்கிறாங்க. அந்த நன்றி விசுவாசம் கூட நம்ம டிஎம்கேக்கு இல்லையாங்க. எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுங்களா? அண்ணன் நினைக்கும் போது எனக்கு அழுகழுகையா வருதுங்க. பாவமா இருக்கு பார்த்தா. இப்ப அண்ணன் மனம் உடைஞ்சு பேசுறாங்க. பொதுக்குழுவை கூட்டி நாங்க முடிவெடுக்க போறோம். ஏன்னா இந்த 5 வருட காலகட்டத்துல அண்ணன் முன்வைத்த கோரிக்கை என்ன தெரியுங்களா? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். பாமக இதை ரொம்ப காலமா சொல்லிட்டு தான் இருக்காங்க. பாமக இருந்து அண்ணன் வெளியில வந்ததுனால சாதி வாரி கணக்கெடுப்பு நீங்க எடுத்தே ஆகணும். அதே மாதிரி ஈழத்துல தமிழ் ஈழம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த பொது வாக்கெடுப்பு அதை நீங்க நிறைவேற்றணும். இந்த தீர்மானங்களை டிஎம்கே நிறைவேற்ற மாதிரி தெரியல. அதுவும் போக மக்கள் நீதி மையத்துக்கு 3 சீட்டு கொடுக்குறீங்க. தேமுதிக அவங்களுக்கு 8 தொகுதி கொடுக்கறதா பேச்சுவார்த்தை இருக்குது. அதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ், இந்த மாதிரி டிஎம்கே கூட இருக்கக்கூடிய கூட்டணிகள் கட்சி எல்லாத்துக்குமே இரட்டை இலக்கத்துல சீட்டு கொடுக்கக்கூடிய டிஎம்கே எங்களுக்கு ஒரே ஒரு சீட்டை மறுபடியும் கொடுக்குறேன்றாங்க. அப்படிலாம் மானங்கட்டு போய் அவமானப்பட்டுலாம் கூட்டணியோட இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. பொதுக்குழுவை கூட்டுறோம், தீர்மானத்தை போடுறோம், அதை நிறைவேற்றோம். 234 தொகுதியில தனித்து நின்று போராட போறோம். அவ்வளவுதான். வந்த மலை போனா அப்படின்ற நிலையில இன்னைக்கு அண்ணன் வந்துட்டாங்க. வேல்முருகன் அண்ணா வந்துட்டாங்க. டிஎம்கேக்கு சில விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்தணுங்க. இந்த மாதிரி ஒரு நன்றி விசுவாசமா இருந்த ஒரு நபரை இன்னைக்கு இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக்கலாமா? நீங்க திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்காக தானே விஜய் எதிர்த்து அவரு பேசினாரு. கல்வி விருது வழங்குற நிகழ்ச்சியில விஜய் எல்லா மாணவிகளையும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாருன்னு அண்ணன் வேல்முருகன் டிஎம்கேக்காக தானே குரல் கொடுத்தாங்க, பேசினாங்க. எதிர்க்கு எதிரி நண்பன்ற கதையில அதையும் நீங்க மறந்துட்டீங்க. அதுவும் போக நம்முடைய அந்நியார்னு உங்களுக்கு தேமுதிக ஞாபகம் வந்துடக்கூடாது. நம்ம அண்ணி பிரேமலதா ஞாபகத்து வந்துடக்கூடாது. நான் சொல்றது கிருத்திகா அண்ணிய சொல்றேன். நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி இருக்காங்கல்ல, கிருத்திகா உதயநிதி, அவங்கள பார்த்துட்டு நம்ம அண்ணன் வேல்முருகன் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அண்ணி நான் தான் வேல்முருகன், நீங்க அண்ணன்ட்ட சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொன்னாங்க. கிருத்திகாவோட வயது என்ன, அண்ணியோட வயது என்னங்க, நம்ம அண்ணனோட வயது என்னங்க? 60க்கு மேல தாண்டிடுச்சு. ஆனாலும் கூட மரியாதை கொடுத்து அண்ணின்னு கூப்பிட்டது காரணம் என்ன? ஒரு சீட்டு வாங்குறதுக்கா? மனசாட்சி இல்ல உங்களுக்கு எல்லாம்?
நான் இருக்கேன் என் அண்ணனுக்காக. டிஎம்கே வன்மையா கண்டிக்கிறேன் நான். இந்த மாதிரி ஒரு சீட்டெல்லாம் கொடுத்து அசிங்கப்படுத்தாதீங்க. ஒத்த சீட்டு வேல்முருகன், டோல்கேட்டு வேல்முருகன், இப்படிலாம் வந்து அசிங்கப்பட்டது யாரால தெரியுங்களா? டிஎம்கேவால தான். அண்ணா அதெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. நான் வன்மையா வந்து டிஎம்கே கண்டிக்கிறேன் நான். மனசாட்சி இல்லையாங்க உங்களுக்கு? மனசாட்சி இல்லையா? டிஎம்கேக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விசுவாசமாக முட்டு கொடுத்த ஒரு ஆளுக்கு நீங்க இரட்டை இலக்கத்துல சீட்டு கொடுக்காம மறுபடியும் இந்த ஒத்த சீட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா என்னங்க அநியாயம் இதெல்லாம் அப்படின்னு அண்ணன் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. அண்ணன் நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் தங்கச்சி. 234 தொகுதியிலையும் நம்ம அண்ணன் தம்பி இறக்குறீங்க, நாம டிஎம்கே வின் பண்றோம், சரியா? மனசுல வச்சுக்கோங்க, நீங்க ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க. நீங்க இதுவும் போக டிஎம்கே பண்றதுல ரொம்ப ரொம்ப அநியாயம். மக்கள் நீதி மையம் கட்சி, தேமுதிக கட்சி, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், அப்புறம் நிறைய முஸ்லிம் கட்சிகள்லாம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் இரட்டை இலக்கத்துல கொடுத்துட்டு சட்டமன்றத்துல பாருங்களேன், தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு சீட்டை கொடுக்குறீங்கன்னா, பிசிகே இன்னைக்கு வந்து 10 தொகுதி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எப்போதுமே பிசிகேக்கு 4 தொகுதிக்கு மேல கொடுக்கவே மாட்டாங்க. 2 எம்பி சீட்டு 4 எம்எல்ஏ அவ்வளவுதான். அவங்க இன்னைக்கு 10 தொகுதி கேட்கறாங்க. அதுவும் போக வந்து பாமக வந்துட்டு நாங்க குடியில இருக்க மாட்டேன்றாங்க. கம்யூனிஸ்ட் நாங்க மட்டும் என்ன, எங்களுக்கு 10 தொகுதிகள் வேணும். காங்கிரஸ் 60 தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க. தேமுதிக 10 தொகுதி கொடுத்துருங்க. இப்படி ஆளுக்கு போட்டு டிஎம்கே போட்டு பிச்சு புடுங்கும் பொழுது அண்ணன் மட்டும் எனக்கு தக்காளி தொக்கா? அண்ணன் மட்டும் ஏங்க ஒத்த சீட்டு வாங்கிட்டு போனோம்? அண்ணனுக்கு மானம் சூடு சொரணம் இல்ல? அதெல்லாம் இருக்குது. நாங்க இந்த தமிழ் மண்ணில பிறந்திருக்கோம். நாங்க வந்து தமிழர்கள். மானம் சூடு சொரணம் எல்லாம் எங்களுக்கு இருக்குது. அண்ணே நீங்க வந்து 234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிட போறீங்க. போட்டியிடுங்க, நீங்க பாத்துக்கலானே, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், சரியா? இந்த பதிவு பாக்குறவங்க தயவு செய்து உங்களுடைய கருத்து என்னன்றது நீங்க பதிவு பண்ணுங்க. நீங்க அண்ணன் வேல்முருகனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல டிஎம்கே சப்போர்ட் பண்றீங்களா? அதே மாதிரி அண்ணன் வேல்முருகனுக்கு முதலமைச்சர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளும் இருக்குது. ஏன் அண்ணன் நினைச்சா பிரதமரே ஆகலாம். அந்த அளவுக்கு அறிவார்ந்த ஒரு நபர் வந்து அண்ணன். சட்டமன்றத்துல அவங்களுடைய தமிழ் பேச்சுக்களா நான் மிகப்பெரிய ரசிகை, தெரியுங்களா? நீங்க நினைக்கலாம் 1.5 லட்சம் தமிழ் மக்களை கொஞ்சம் குவித்தது டிஎம்கே, காங்கிரஸ், அவங்க கூட குட்டில இருந்துகிட்டு உங்களுக்கு இப்படி பேச வெக்கமா இல்லைன்னு நீங்க கேட்கலாம். அதெல்லாம் 5 வருட காலம் கேட்டு கேட்டு எங்களுக்கு புடிச்சு போயிடுச்சு. அதனால நீங்க மாத்தி யோசிங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.